Welcome to Suganya's Yummy Food. Today's recipe Parota. பரோட்டாக்கு தேவையான இன்கிரீடியன்ட் மைதா 1 கிலோ, சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மைதா மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. நாகா மைதா யூஸ் பண்ணுங்க, நல்லா பஃபியாக வரும். 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் சர்க்கரையும் நல்லா மாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணீர் தேவையான அளவு, சப்பாத்தி மாவு போல, ஆனால் இன்னும் இலகிய பதமாக இருக்கணும். ரொம்ப ஃப்ளஃபி சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா அடித்து மாவை திருப்பி பிசைஞ்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போதும். நல்லா மாவு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் தோச்சி எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டில். 1 கிலோவுக்கு 30 பரோட்டா அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அதில் தான் பரோட்டா சாஃப்ட்னஸ் இருக்குது. சப்பாத்தியும் அதே மாதிரி தான், பிசைகிறதுல தான் இருக்குது. வேறு எந்த இன்க்ரீடியன்ட் தேவையில்லை, சர்க்கரை உப்பு அது மட்டுமே போதும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஊறிச்சு. இப்போ நான் நல்லா தேய்ச்சி எடுக்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணி தேய்க்கணும். இப்போ 2 கையால் தேய்ச்சதை அடித்து நல்லா விசிற மாதிரி எடுத்து அடிக்கணும். அடிக்கும் போது இன்னும் நல்லா என்லார்ஜ் ஆகி விரிஞ்சு வரும். அந்த டைம்ல நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு ஒரு கரண்டி, குழிக்கரண்டி குட்டி இதில் ஸ்பூன் அளவுக்கு வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதே டைப் தான், நல்லா ஊறுற அளவுக்கு தான் நம்மளுக்கு நல்லா விரிஞ்சு தேய்க்க முடியும். இல்லாட்டி சுருங்கி சுருங்கி போகும். எடுத்து நல்லா விசிறணும். அதில் தான் இன்னும் நல்லா என்லார்ஜ் ஆகி வரும். பாருங்க, நம்ம எடுத்து விசிற மாவு நல்லா என்லார்ஜ் ஆகிருக்கு. இப்போ ஒரே ஒரு அடி அடித்தோன்னா சுருங்கிடும். அப்போ ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி எண்ணெய் விட்டுருங்க. நல்லா அதுலேயும் ஊறணும், அதுக்காக தான் எண்ணெய் இப்பயே விட்டுருக்கேன். இப்போ பாருங்க, நான் ரோல் பண்ணி வச்சிருக்கிறது ஊறிடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் கையில் அப்ளை பண்ணி நம்ம ஃபிங்கரால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணது ஊறினது ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் போதும். தோசைக்கல் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சதை எடுத்து போடலாம். கல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நேராக வச்சிங்கன்னா தீஞ்சு வேக காட்டி தீஞ்சிரும், கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. பாருங்க, நல்லா கோல்டன் கலர் வருது. அந்த டைமில் திருப்பி போட்டுருங்க. 2 சைடும் அதே மாதிரி தான். திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் விடுங்க, ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். மறுபடியும் டர்ன் பண்ணுங்க. எந்த சைடு குக் ஆகாமல் இருக்கோ அது அனலுக்கு நேராக இருக்கிற மாதிரி சென்டரில் வச்சு டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரு சைடாக தீஞ்சிரும். அதனால திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்போ எல்லா சைடும் கோல்டன் கலர் வந்துருச்சு. எட்ஜஸ் எல்லாம் குக் ஆயிருக்கு.
இப்போ குக்கானது எடுத்து கல் மேலே வச்சு நல்லா அந்த சூடோடு இருக்கும்போது தான் தட்ட முடியும். தட்டினா தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், லேயராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. அந்த தட்டுறதுல தான் இருக்குது அந்த லேயர் வர்றது. எண்ணெய் அதிகமாக விட்டிங்கனாலும் அந்த லேயர் கிடைக்காது, கிறிஸ்பி ஆகிடும். அதனால் மிதமாக எண்ணெய் விடுங்க குக் பண்ணும்போது. ரெடி சால்னா பாருங்கள், வெஜ் சால்னா. அதோட ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், எசன்ஸ் கிரேவி. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே வச்சுருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சால்னா நான்வெஜ் டைப்லேயே இருக்கும்.